சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. நன்மைகள் செய்த தேவன் அந்த நன்றி மறக்க கூடுமோ? நன்மைகள் செய்த தேவன் அந்த நன்றி மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன் அவர் அன்பை மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன் அவர் அன்பை மறக்க கூடுமோ? வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையா, எஸ் லார்ட், வாழ்த்திடுவோம் தேவனை. எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் மறைந்து கொண்டார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் மறைந்து கொண்டார். வாருங்கள் சபையாரே, எஸ் லார்ட், வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. எல்லையில்லா அன்பு கொண்டவர் அவர் எங்களுக்காக மரித்தார். எல்லையில்லா அன்பு கொண்டவர் அவர் எங்களுக்காக மரித்தார். இம்மையிலும் மறுமையிலும் அவர் எமக்காக துணை இருப்பார். இம்மையிலும் மறுமையிலும் அவர் எனக்காக துணை இருப்பார். வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. எஸ் ஜீசஸ், வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் சபையாரே வாழ்த்திடுவோம் தேவனை. வாருங்கள் சபையார் வாழ்த்தி
வாழ்த்திடுவோம் தேவனை. பாடி துதிக்கும் போது எல்லா பகைஞரும் ஒளிந்திடுமே. நாம் பாடி துதிக்கும் போது எல்லா பகைஞரும் ஒளிந்திடுமே. நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது எல்லா குறைவுகள் ஓடிடுமே. நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது எல்லா குறைவுகள் ஓடிடுமே. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. எஸ் ஜீசஸ். வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை. எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி சொல்வோம். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. எஸ் லார்ட். வாருங்கள் சபையாரே, வாழ்த்திடுவோம் தேவனை. நன்மைகள் செய்த தேவன் அந்த நன்றி மறக்க கூடுமோ? நன்மைகள் செய்த தேவன் அந்த நன்றி மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன், உண்மையுள் அன்பு தேவன், அவர் அன்பை மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன், அவர் அன்பை மறக்க கூடும். உண்மையுள்ள அன்பு தேவன், உண்மையுள்ள அன்பு தேவன், அவர் அன்பை மறக்க கூடுமோ? உண்மையுள்ள அன்பு தேவன், அவர் அன்பை மறக்க கூடுமோ? எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக ஏற்கனவே எண்ணி முடியாத நன்மைகள் அவர் எனக்காக செய்து முடித்தார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் அறிந்து கொண்டார். எங்களை தம் உள்ளங்கையிலே அவர் என்னாலும் வரைந்து கொண்டார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், நீ தேற்றரவாளன் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் நேசர் நீர்தான் ஐயா. நாங்கள் நேசிக்கிறோம், எல்லா விதத்திலும் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், எல்லா நிலவரத்திலும் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒருவர் தான். எங்களோட ஆத்துமா உம்மை நினைத்திருக்கட்டும் ஆண்டவரே. எங்களோட முழு சிந்தனைகள் உம்மை நினைக்கட்டும் ஆண்டவரே. நீர் இந்த வேளையிலே போற்றுதலுக்குரியவர், புகழுக்குரியவர், ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை மாத்த நோக்கி பார்ப்போம். தேவ பிரசனத்துக்குள் நாம் நுழைந்து அவரை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், மகிமை நிறைந்தவர், உன்னதத்தில் உயர்ந்தவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லமையில் பெரியவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓம் நீர்தானையா நேசிக்கின்றேன்
உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன், எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா, உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா, உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தவரே, இனி நாடல்ல எல்லாம் நீரே, உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தவரே, இனி நாடல்ல எல்லாம் நீரே, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, எஸ் லார்ட், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, துன்பமோ துயரமோ வேதனை அப்பா இயேசுவே உம்மை விட்டு பிரிப்பதில்லை, உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்பேன். Thank you Lord. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்பேன், உயிருள்ளவரை உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்பேன். எஸ் லார்ட், உயிருள்ளவர், ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்துக்கும் அதிபதி, அவர் ஒருவரை நாம் நேசிக்க தகுதியற்றவர்கள், தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிற கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, எதற்கும் நான் அடிமைப்படேன், உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் நானே, உமது இரத்தத்தால் உமது இரத்தத்தால் என்னை மீட்டி
உள்ளம் கவர்ந்தவரே இனி நானல்ல எல்லாம் நீரே உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தவரே இனி நானல்ல எல்லாம் நீ உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தவரே இனி நானல்ல எல்லாம் நீரே உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தவரே இனி நானல்ல எல்லாம் நீர் எல்லாம் நீங்க தான் பாய் உந்தன் அன்பாலே ஓ இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயையான அன்பு நேசிப்பது போல நேசிப்பார்கள் ஆனால் என் இயேசுவின் அன்பு நிரந்தரமானது நம்மை கடைசி வரை நடத்துகிற அன்பு அந்த அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்திலே வேற அன்பு இல்லை அந்த அன்பிற்கு இடையான அன்பு ஒன்றுமே இல்லை உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தவரே இனி நானல்ல எல்லாம் நீரே உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தவரே இனி நானல்ல எல்லாம் நீரே உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தவரே இனி நானல்ல எல்லாம் நீரே என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் என் மனவாளர் என் ரட்சகர் என் மீட்பர் ஓ நீர்தானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் நீர்தானப்பா நேசிக்கின்றேன் உம்மை தானையா வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உயிருள்ளது அந்த வாக்குத்தத்தங்கள் ஜீவன் உள்ளது அந்த வாக்குத்தத்தத்தின் மீது நாம் நிற்கும்போது எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் அந்த வார்த்தை உனக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்படும் பொழுது எல்லாவற்றையும் சகலத்தையும் தாங்க சகலத்தையும் சகிக்க சகலத்தையும் மேற்கொள்ள கர்த்தருடைய பலன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்த கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார் இதுவரை நடத்தின தேவன் எப்பொழுதும் சொல்லணும் இதுவரை என்னை நடத்தினவர் என் தாய் தகப்பனா நடத்துறேன் பிள்ளைகளை நடத்தின மனைவி குடும்பம் கணவனா நடத்தினா இல்லவே இல்லை எல்லாம் இருந்தாலும் அவர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை அந்த கிருபை அந்த தயவு அந்த சுகம் அந்த சமாதானம் அந்த வெற்றி ஆசீர்வாதம் என் இயேசு கொடுக்கிற பலனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர் கிருபை மாத்திரமில்லை என்றால் ஒன்றுமே இல்லை ஆமென் ஆண்டவரே எல்லாவற்றையும் வாழ்க்கையில் செத்து போன காரியங்களை ஒன்றுமில்லாத காரியங்களை தேவ சமூகத்தில் விட்டு சொல்லுங்க என் தேவன் அதை புதுப்பிக்க நல்லவராக இருக்கிறார் என் தேவன் அதை உயிர்ப்பிக்க நல்லவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும் என் சூழ்நிலையை மாறி போனாலும் என் கர்த்தர் ஒருவர் மாறாதவராக இருக்கிறபடியால் என் சூழ்நிலையை மாற்ற என் தேவனால் ஒருவரால் தான் கூடும் ஓ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் எது செத்து போயிருந்தாலும் என் தேவன் அதற்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதற்கு பலனாய் இருக்கிறவர் ஓ ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தருடைய பாதத்திலே வாக்குத்தத்தங்களை வைத்து ஸ்தோத்திரியுங்க என் தேவன் எனக்கா ஏற்கனவே எல்லாவற்றையும் எங்களை சுற்றி இருக்கிற வாக்குத்தத்தங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி நான் ஜெயமெடுப்பேன் ஓ எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் எஸ் லார்ட் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும்
இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்கு இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற வாக்கு தத்தங்களை ஸ்தோத்திரிங்க. ஆமென். நம்மை சுற்றி இருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் மேரி கரராரியா சதாரா ரூபியாரா பலரபா தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீது தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை துரத்தப்பட்ட தாவீது தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். கரரா சதரோல எஸ் ஜீசஸ் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே காலத்திலே
நிறைவேறுமே. ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் ஆமென். இதுவரை நடக்காத காரியங்களை வைத்து சொல்லுங்க, இனி என் தேவன் எனக்காய் செய்து முடித்திருக்கிறார். ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே, வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து உனக்குள்ளிருந்து செயல்படும் பொழுதுதான், கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளிருந்து செயல்படும் பொழுதுதான் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிற வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை உனக்குள்ளிருந்து செயல்படும் பொழுதுதான் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே. ஓ ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே. ஓ ஆமென். வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே. வாக்கு தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய், அவர் சர்வவல்ல தேவனாய், அவர் சர்வவல்ல தேவனாய், அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள், அவர் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாய், அவர் உண்மையுள்ள தேவனாய், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய், அவர் பொய்யுரையாத தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். வேதத்தில் அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆமென் ஆமென். அவர் சொன்னதெல்லாம் ஆமென். எஸ் லார்ட். சொன்னதை செய்யும் அளவும் நம் தேவன் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த நிமிஷம் வரை நடத்தினவர். அவர் அற்புதமான தேவனாய் இருக்கிறபடியா. ஓ ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. எல்லா துதி கன மகிமை புகழ் எங்கள் தகப்பனாகிய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு எஸ்எம் திருச்சென் சாவிலே உங்களை வாழ்த்துக்கிறோம். லைவ் ஆராதனைகள் அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகளை ஆண்டவரே கர்த்தர் மறைத்துக் கொள்ளும். அடியே நீ விலைக்கு ஆண்டவரே நீங்கள் பேசும் கிருபையார் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு எங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆங்கிலத்திலே
பாஸ் ஓவர் என்று சொல்லுவாங்க, எங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி. குறிப்பாக இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை தான் இந்த காலையிலே நாம் பார்க்கிறோம். நாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரம் வரை, லூக்கா 19 24 வரை இந்த 6 அதிகாரங்கள் இயேசுடைய கடைசி வார நிகழ்ச்சிகளை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த கடைசி வார நிகழ்ச்சிகளை குறிக்கிறது. லூக்கா 19 நீங்கள் வாசிக்கும் போது இயேசு எருசலேம் வருகிறார். அதான் அந்த பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர். அது இந்த பஸ்கா பண்டிகை என்பது ஒரு யூதருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு விழா. 21 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போது இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேம் போகிறார். குறைந்தது ஒரு 85 to 90 மைல் தூரம் உள்ள இந்த இடத்துக்கு ஒரு போகிறார். லூக்கா 20 மற்றும் 21 இங்கு நாம் பார்க்கும்போது இயேசு ஜனங்களோடு கூட போதித்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். பிறகு ஆலய வளாகத்திலே அவர் போதிக்கிறதை பார்க்கலாம். டீச் பண்றாரு, அங்கே ஜனங்களோடு கூட சில காரியங்களை போதிக்கிறார். பிறகு ஆலயத்திலே அவர் போதிக்கிற காரியங்களை நாம் அங்கு வாசிக்கலாம். ஆனால் இப்போது நாம் பார்க்க போகிறது 22ஆம் அதிகாரம். இந்த 22ஆம் அதிகாரம் இயேசு தன் சீசர்களோடு கூட கடைசி பஸ்கா பண்டிகை விருந்தில் கலந்து கொள்கிற அந்த இடத்தை நாம் பார்க்கணும். இது குறித்து நீங்கள் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது லாஸ்ட் சப்பர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு டைனிங் டேபிள் போல் இருக்கும். அதில் இயேசும் எல்லா சீசரும் உட்கார்ந்து இருக்கிற படங்களை நீங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கலாம். அது ஆங்கிலத்திலே த லாஸ்ட் சப்பர் என்று அதை அழைப்பதை அதை நாம் பார்க்கிறோம். அது 1498ஆம் ஆண்டிலே இத்தாலி மிலான் என்ற இடத்திலே அது அந்த 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 படமானது அங்கு உருவாக்கப்பட்டது. அந்த படத்துடைய அகலமானது 29 அடி அகலம் உள்ள ஒரு ஒரு படம், 15 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய ஒரு ஓவியம். ஆனால் அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது இயேசு ஒரு டைனிங் டேபிள் உட்கார்ந்து இருப்பது போல் நான் பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லை. 1ஆம் நூற்றாண்டிலே, குறிப்பாக ஆசிய நாட்டிலே, அப்போது எல்லாரும் தரையில உட்கார்ந்துருப்பாங்க. மேல ஒரு அடி உயரத்துல ஒரு டேபிளுக்கு தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அது யூ வடிவத்தில் உள்ள ஒரு டேபிள், ஒரு டைனிங் டேபிள்னு சொல்லலாம். இங்கு இயேசு உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் அவரை பார்க்கிற வண்ணமாக இருக்கிற ஒரு காட்சி தான் அந்த காரியத்தை நான் பார்க்கணும். சரி, இந்த பஸ்கா பண்டிகை என்றால் என்ன? ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர்னு சொல்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அப்போ தேவன் மோசே மூலமாக ஜனங்களை விடுவித்தார். ஆனால் விடுவிப்பதற்கு பல போராட்டமும் காணப்பட்டது. அந்த எகிப்து ராஜா அவளை விடுதலை செய்யவில்லை. அதனால் அந்த தேவன் அநேக விதமான வாதைகளை, நோய்களை கொண்டு வந்தார். அதுல மிக முக்கியமானது அந்த ஒவ்வொரு இயேசு கர்த்தர் கொண்டு வந்த வாதையில ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தலைப்பிள்ளைகள் இறந்து போவார் என்று சொன்ன அந்த காரியம் தான். போது அது நிமித்தமாக எல்லா வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் இறந்து போனாங்க, தலைப்பிள்ளை இறந்து போனாங்க. பிறகு எந்தெந்த வீட்டிலெல்லாம் வீட்டு வாசலிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டின் உள்ள யாரும் அவர்கள் மறிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, ஆடுகளை அவங்க பலியிட்டு தங்கள் வீட்டு வாசலிலே நிலக்காலிலே அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளித்தார். அந்த ரத்தம் பூசப்பட்டுள்ள அந்த வீட்டை அந்த சங்கார தூதன் வரும்போது அவன் கடந்து போகிறான். பாஸ் ஓவர், அந்த வீட்டை கடந்து போகிறான். அதுதான் பாஸ் ஓவர் என்று ஆங்கிலம் வாசிக்கிறோம். தமிழ் அதை பஸ்கா பண்டிகைன்னு நான் பார்க்கணும். அந்த நாளை நினைவு கூறும்படியாக எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் பல நூற்றாண்டுகளாக அந்த நாளை கடைபிடித்து வருவதை நாம் இங்க பார்க்கணும். லூக்கா 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி சில வசனங்களையும் படிக்கலாம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்போது பிரதான ஆசாரியரும் வேத பாதகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்ய வேண்டும் என்று வகை தேடினார். இப்போது பஸ்கா பண்டிகை எல்லாம் திரளான யூதர்கள் அந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த எருசலேமுக்கு வந்திருக்கும் போது அப்போது அந்த நேரத்திலே இயேசுவை கொலை செய்வது கஷ்டமான ஒரு காரியம். அது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வரும், நாட்டிலே பெரிய ஒரு கலவரத்தை கொண்டு வரும். அதை யோசிக்கிறாங்க. அப்போது அங்க இருக்கிற வேத பாதகரும் பிரதான ஆசிரியரும் ஒரு திட்டம். அப்போது 12 ஒருவனாகிய ஸ்காரியேத் மறுபெயர் கொண்ட யூதாசுக்கு சாத்தான் புகுந்தான்.
அப்போது அங்க பார்க்கிறோம், யூதாஸ் என்று சொல்லப்பட்டு ஒரு சீசன் அவனுக்குள்ள என்ன செய்தான், சாத்தான் புகுந்தான் வேதம் கூறுகிறது. அவன் பிரதான ஆசிரியரிடத்திலே சேனைத்தரிடத்திலே போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவ்வளவு ஆலோசனை பண்ணினான். இப்போ இவன் ஒருத்தர் தான் என்ன செய்கிறான், அங்க இருக்கிற அந்த பிரதான ஆசிரியரோடு கூட போய் பேசுறான். சரி, அவரை நான் காட்டி கொடுக்கிறேன், அவர் எங்க இருப்பார், எந்த நேரம் சரியான நேரம் என்று நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், உளவு சொல்கிறேன் என்று அந்த யூதா அவனோடு கூட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அப்போது என்ன செய்றாங்க, சரியான நபர் என்ன செய்றாங்க, அந்த யூதாசுக்கு பணம் கொடுக்க அவர்கள் முன் வந்தார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனங்கள் இல்லாத வேலையிலே அவளுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். ஜனங்கள் யார் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் வந்து அவரை கைது செய்து கொண்டு போகலாம் என்று அந்த நேரத்தை அவன் காத்து கொண்டிருக்கிறான். சரி, 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புலிப்பில்லா தப்ப பண்டிகை நாள் வந்தது. இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல இந்த பஸ்கா பண்டிகை என்ற நாள் வரவிருக்கிறது. எல்லா விதமான யூதர்களும் பல தேசத்துல வந்திருக்கிறாங்க. அந்த நாள் வந்தது. அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படியாக இயேசு இப்போது எருசலேம் வந்திருக்கிறார். அப்போது அவர், அதாவது இயேசு, பேதுருவையும் யோவானை அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அப்போது இயேசு அங்க இருக்கிற அந்த சீசர் 2 பேர் அழைக்கிறார். பேதுருவும் யோவான் அழைத்து, நீங்கள் போய் அந்த பஸ்கா பண்டிகைக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள். அப்போது 2 பேரை அவர் அனுப்புகிறார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கு என்று கேட்டார்கள். 2 பேரும் கேட்கிறாங்க, இந்த பஸ்கா பண்டிகை எங்க நாம் செய்யணும், எந்த வீட்டுல செய்யணும், எப்படி செய்ய வேண்டும் என்று செய்றாங்க. அந்த சீசர்கள் இயேசுவோடு கூட அவங்க பேசுவதை நான் பார்க்கிறோம். அதோடு சொல்றாங்க, உமக்கு எங்கு சித்தமா இருக்கிறீரோ என்று கேட்டாங்க. உமக்கு விருப்பமான இடத்தை சொல்லும் என்று இயேசுவிடத்தில் அவங்க கேட்பதை நான் பார்க்கிறோம். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டுக்குள் நீங்கள் போய். அப்போது ஆண்டு சொல்றார், எருசலேமுக்குள்ள நீங்க உள்ளே போகும்போது அந்த ஊருக்குள்ள தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்ட ஒரு மனுஷன் வருவான். வரும்போது என்ன செய்ய வேண்டும், எந்த வீட்டுக்கு போறானோ அந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் போக வேண்டும் என்று ஆண்டு சொல்றான். முன்னே நாம் பார்த்தோம், அவரு அங்கு எருசலேம் வரும்போது முன்னே என்ன சொன்னா, நீங்க ஒரு கிராமத்துக்குள்ளே போங்க, அங்க 2 கழுதை குட்டி இருக்கும், அந்த கழுதை குட்டி அழுத்துவாங்கன்ட்டு முன்னே சொன்னது இப்போது மீண்டும் கொஞ்சம் நினைவிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும். இப்போது சொல்றார், நீங்க போங்க, அங்க ஒருவர் சந்திக்க முடியாது, அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்க இயேசுடைய உத்தரவு புறப்பட்டு வருகிறது. அப்போது அந்த வீட்டு எஜமான் நோக்கி, நாங்கள் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் இடத்திலே கேட்க சொன்னார் என்று சொன்னார். அப்போது சொன்னாங்க, எங்களுடைய போதகர் டீச்சர், உங்களோடு கூட இந்த பஸ்கா பண்டிகையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு இடம் எங்களுக்கு தேவை என்று சொல்றாங்க. இப்போது என்ன செய்றாங்க, அந்த மனுஷனோடு சொல்றாங்க, ஓகே, அவன் செய்யலாம், தாங்கள் சொன்னபடி அவன் கேட்கிறாங்க. அப்போது அந்த மனுஷன் சொல்றான், அந்த மனுஷன் என்ன செய்யறான், வீட்டில் இருக்கிற மேல் மாடியை அவன் காண்பிக்கிறான். ஓகே, அடுத்து 15ஆம் வாசிக்கலாம். அப்போது அவர்கள் நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்கா பண்டிகை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் என்றார். ஏன் சொல்றார், நான் பாடுபடுவதற்கு முன்பதாக அநேகமான கஷ்டங்களை நான் அனுபவிக்க போறேன், சிலுவை மரணம் இருக்கிறது, அதற்கு முன்பதாக இந்த பஸ்கா பண்டிகையை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். அதாவது இந்த பாஸ்ஓவர், இந்த நிகழ்ச்சியானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி. என்ன முக்கியமான நிகழ்ச்சி? அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் எப்படி அந்த ஜனங்கள் எகிப்திலே பாஸ்ஓவர், அந்த பஸ்கா பண்டிகை நினைவுகூறாங்களோ, அந்த நாள் மிக மிக முக்கியமான பண்டிகை. ஏன் சொல்றார், நான் இது தான் கடைசி பண்டிகை, தேவட ராஜ்யம் வருவரை என்ன சொல்றார், இதை நான் புசிப்பதில்லைன்னு உங்களுக்கு சொல்கிறேன்டா, இதுதான் கடைசி. வேணுமா தேவட பரலோக ராஜ்யம் இந்த பூலோகத்துல வரும்போதுதான் இதை நான் புசிப்பேன் என்று அப்போது இயேசு அந்த சீசரோடு சொல்ல வாசிக்கிறோம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். அப்போது சிரா அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணார். ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங். அந்த பாத்திரம் எடுத்து நன்றி சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நமக்கு வேதத்தின் மூலமாக
தேவனை கற்றுக் கொடுக்கிறதை இங்க நாம் வாசிக்கிறோம். அப்போது என்ன செய்யறாங்க, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்து போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இது ரொம்ப புதுசு அவங்களுக்கு. இந்த மாதிரி அவர் அப்பத்தை எடுத்து சரீரம் என்று சொல்ற இந்த காரியமானது புதிதா இருக்கிறது. இந்த திராட்சை ரசத்தை கொடுத்து ரத்தம் என்று சொல்வது புதிதான ஒரு காரியம். பல நூற்றாண்டுகளாக இந்த பஸ்கா பண்டிகைன்னு சொல்லுவாங்க, ஆடுகளை இவங்க பலி செய்தாங்க. ஆனால் இப்போது முதலாக அவங்க கேள்விப்படுற காரியம் என்ன, ஆண்டு சொல்ற இது வெறும் அப்பம் இல்லை, சரீரம், இதை வாங்கி பூசிங்க என்று சொல்றார். ரெண்டாவது சொல்றா, இது திராட்சை ரசம் மற்றும் திராட்சை ரசம் அல்ல, உங்களுக்காக சிந்தப்படுகிற இவருடைய ரத்தம் என்று சொல்லுகிறார். அப்பம் என் சரீரம் என்றும் திராட்சை ரசம் என் ரத்தம் என்று சொல்றார். அது மட்டுமல்ல, என்ன சொல்றா, என்னுடைய புதிய உடன்படிக்கை, ரத்தத்தினால் செய்யப்பட்டுள்ள உடன்படிக்கை என்று வாசிக்கிறோம். 19:20. அந்த அப்பம் எப்படி இருக்கிறது, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், அன்லெவன்ட் பிரெட், புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்கிறது, ஆண்டவராய் இருக்கிற இயேசு பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்பதை அந்த அப்பம் குறிக்கிறது வாசிக்கிறோம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அனுசரித்த பஸ்கா பண்டிகை வேறு, இயேசுடனே இருக்கும் பஸ்கா பண்டிகை, இந்த பாஸ்ஓவர் வேறா இருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் முன்னோர்கள் எகிப்திலே சந்தித்த காரியங்களுக்காக என்ன செய்யறாங்க, அந்த பண்டிகையை அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பண்டிகையோட அர்த்தமே வேறு விதமா இருந்ததை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5:7 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 5:7 நாம் படிக்க நாம் கேட்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கும்படியே, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படியே, பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளிவிட்டு, ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அங்க பவுல் சொல்றார், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, ஆண்டவராய் இருக்கிற இயேசு பாஸ்ஓவர் என்று அங்கே பவுல் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். யோவான் என்ன சொல்றார், யோவான் 1:23, யோவான் 1:29, மறுநாளில் யோவான் இயேசுவை தண்டத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இப்போது யோவான் சொல்றார், இயேசு வரும்போது lamb of God, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று அவர் சொல்றார். இயேசு எப்படி நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி, அது நாம் ஒவ்வொருவருக்கும் என்ன அர்த்தம் என்பதுதான் இந்த காலையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம். இந்த பாஸ்ஓவர் பாஸ்ட், பஸ்கா பண்டிகையினுடைய கடந்த காலம், பாஸ்ஓவர் பிரசன்ட், பஸ்கா பண்டிகையுடைய நிகழ்காலம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்தது அது கடந்த காலம், புதிய ஏற்பாட்டிலே நடக்கிறது நிகழ்காலம். ஓகே, பழைய ஏற்பாட்டிலே நடந்தது என்பதை குறித்து சில வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், அதிலே 3ஆம் வசனத்தை படிக்க நாம் கேட்கலாம். 12:3, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரை நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டி என்ன சொல்றாங்க, 10ஆவது மாதம் நிசான் மாதம் என்று சொல்றாங்க. நாள்காட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசோதிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது லூக்கா 19:19ஆம் அதிகாரம் 28 48 வரை வாசி பார்க்கும்போது சொல்றாங்க, 10ஆம் தேதியிலே நிசான் மாதம், அங்கு 10ஆம் தேதி நிசான் மாதம் தான் புதிய ஏற்பாட்டிலே அந்த குருத்தோலை ஞாயிறு இயேசு என்ன செய்தார், அங்கு எருசலேமுக்குள்ளே வருவதை நாம் பார்க்கிறோம். குற்றமில்லாதவராய் எருசலேமுக்குள்ளே வருவதை நாம் வாசிக்கிறோம். மீண்டுமாக யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கு சொல்கிறோம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுலுமாய் இருக்க வேண்டும், செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இப்போது அங்கு பார்க்கிறோம், அந்த பலியிட வேண்டும் ஆட்டுக்குட்டியானது எப்படி இருக்கணும், 1 வயது ஆண்குட்டியா இருக்க வேண்டும். இது வேதம் போதிக்கிறது, முதன்மையா இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கும்போது இயேசு நம்முடைய வாழ்க்கையின் முதன்மை கட்டத்திலே இருந்தார். இன்னும் வாழ்க்கையை துவங்கல, அந்த ஊழியத்தின் துவக்கத்திலே முதல் கட்டத்திலே அவர் இருந்ததாக வேதம் கூறுகிறது.
இப்போது நாம் வாசித்தோம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5. அதுல என்ன சொல்றாங்க, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றமா இருக்க வேண்டும், குற்றமற்றதா இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அப்போது பேதுரு சொல்றார் அங்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா கிறிஸ்துவின் வெளியேற பெற்றதினாலே மீட்கப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அங்க பாக்குறோம் அந்த ஆட்டுக்குட்டி குற்றமற்றதா இருக்க வேண்டும். இப்போது இங்கே பேதுரு சொல்றார், இயேசு பாவமற்ற பலியா இருந்தார், பழுதற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியா இருந்தார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பஸ்கா பண்டிகை கடந்த காலத்தை பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டுல பஸ்கா பண்டிகை காலத்தை பார்க்கும்போது ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை நாம் அங்க பார்க்கலாம். மீண்டும் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நான் வரலாம். மீண்டும் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துக்கும் 12ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் அப்படியே அதிலே கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் சில வசனங்களை நாம் எடுக்கலாம். 12ஆம் அதிகாரம் அங்கு என்ன நடக்கிறது, அதனுடைய பதில் இங்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து, அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணுமா 6ஆம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டி நிசான் 14ஆம் தேதி அந்தியிலே அந்த ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டும் சொல்லுகிறது. பலியிடப்பட வேண்டிய அந்த நேரமானது அந்தி நேரம். அந்தி என்றால் மாலை 3லிருந்து 6 மணிக்குள்ளே அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்த வேண்டும் என்று அப்போது பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். ஓகே, புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் நான் பார்க்கும்போது அதற்கான விடைகளை நாம் இங்க பார்க்கலாம். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கான விடைகளை நமக்கு வேதம் நமக்கு அதுக்கான காரியங்கள் நமக்கு எடுத்து கொடுக்கறதையும் பார்க்கும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியிலே அந்தகாரம் உண்டாயிற்று. ஓகே, பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் அந்தி வேலையிலே, அதாவது 3 முதல் 6 மணி. புதிய ஏற்பாட்டு காலத்தை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நிசான் மாதம் அதாவது 14ஆம் தேதி 9ஆம் மணி நேரத்தில் சிலுவிலே அறையப்பட்டார். அதாவது 3 மணிக்கு அவர் அறையப்பட்டார்னு வேதம் நமக்கு கூறுகிறது. பிறகு யாத்திரா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வரலாம். 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வரலாம். 8ஆம் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பிலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட கசப்பான கறியோடு கூட அதை புசிப்பார்கள். அந்த ராத்திரியிலே அதை புசிக்க வேண்டும் வேதம் சொல்லுது. அதனால் இங்கு புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, இயேசு பாவமில்லாத ஜீவ அப்பமா இருந்தார் வேதம் போதிக்கிறது. அதனால் பழைய ஏற்பாட்டுல இந்த பஸ்கா கடந்த காலமா இருக்கிறது, புதிய ஏற்பாட்டு நிகழ்காலமா இருக்கிற இயேசுவை குறிக்கிறது வாசிக்கிறோம். மீண்டுமாய் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46, 12:46 வசனத்தை வாசிக்கலாம். 12:46 அங்கு அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் புசிக்க வேண்டும், அந்த மாமிசத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது, அதில் ஒரு எலும்பும் முறிக்க கூடாது. இப்போது என்ன பார்க்கிறோம், அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும் போது அந்த ஆட்டுக்குட்டியின் ஒரு எலும்பையும் உடைக்காமல் பலியிட வேண்டும் என்று நமக்கு பழைய ஏற்பாட்டிலே இந்த பஸ்காவை குறித்து நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் யோவான் 19ஆம் அதிகாரம். அங்கு யோவான் எழுதுகிறார், ஆண்டவராய் இருக்கிற இயேசு சிலுவிலே அங்கு தொங்கி இருக்கும் போது நடந்த காட்சி என்ன? 19:36 அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகளே நடந்திருக்கிறது. ஓகே, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதே காரியங்களே இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் நடக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டி எங்க பஸ்கா பண்டிகைக்காக பலி செலுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டு பார்க்கும்போது ஆண்டவராய் இருக்கிற இயேசு நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருந்தார். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற தேவன் அளித்த கிருபையான ஏற்பாடாக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்தது. இயேசுவின் ரத்தம் உலகில் யூதர்களையும் புறஜாதியையும் ரட்சிக்க தேவன் அளித்த கிருபையின் ஏற்பாடாக நிகழ்காலத்திருப்பதை வாசிக்கும். அதனால் இந்த தேவ ஆட்டுக்குட்டி யார்? பழைய ஏற்பாட்டிலே வெறும் ஆட்டுக்குட்டி, புதிய ஏற்பாட்டு பார்க்கும்போது ஆண்டவராய் இருக்கிற நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருந்தார். ஆண்டவராய் இருக்கிற விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையிலே அவர் தான் உங்களுக்காக ஒரு பலியானார். இனி நம்முடைய பாவத்துக்காக அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டிய அவசியம், நம்முடைய எல்லா விதமான பாவத்துக்காக அவரே பலியானார் வேதம் கூறுகிறது. அவர் விசுவாசிங்க, வாழ்க்கையில அன்பை பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் கட்டும்.
இயேசு நாம் பிதா. ஆமென். God bless you. Take care.